ஏன்டா சிவராமா, நிஜமா சொல்ற? என்னால் நம்பவே முடியல மாப்பிள்ள. எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. என்ன டவுட்? இதுல டவுட் பட என்ன இருக்கு? ஆமா, நீ இங்க என்ன பார்த்த? மாப்பிள்ள, நம்ம கார்மெண்ட்ஸ்ல இருந்து வாபஸ் வாங்கின மெட்டீரியல் அங்க வேஸ்ட் கட்டிங்ல கிடந்துச்சு. பார்த்தனே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. போஸா இப்படி பண்ற ஆளுன்னு என்னால் நம்பவே முடியல. என்ன நம்ப முடியல? என்னடா நம்ப முடியல? மாப்பிள்ள, போஸ் அப்பேற்பட்ட ஆளும் கிடையாது. அவன் எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசிதானே அவனுக்கு பழக்கம். டேய், அந்த மாதிரி ஒரு இமேஜ் அவன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான்டா. இல்ல மாப்பிள்ள, நான் அவன்கிட்ட பேசியிருந்தப்ப கூட இந்த நிலைமைக்கு வர்ற காரணமே கோபி தான். மூச்சுக்கு 300 தடவை கோபிதான் பேசுறவனா இந்த அளவுக்கு பண்ணுவான்? டேய், இந்த மாதிரி ஆளுங்க தான் உள்ளுக்குள்ள ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கருத்தா இருப்பான். ஆமாண்டா, இந்த மாதிரி அதிகமா பேசுறவன் தான் உள்ள ஒரு பெரிய பிளானே வச்சிருப்பான். மாப்பிள்ள, சங்கடமா தான் இருக்கு. போஸே இப்படின்னா யாரைத்தான் நம்புறது? டேய் சிவராமா, உனக்கு இன்னும் இந்த உலக அனுபவம் பத்தல. பணம் காசுன்னு வந்தாலும் அப்படித்தான். எல்லா அயோக்கியத்தனமும் கூட்டு சேர்ந்து கூடவே வந்துடும். இதை நான் சும்மா விட போறதில்ல. இதுக்கு முன்னாடி பண்ண தப்ப நான் இந்த முறை பண்ண மாட்டேன். கரெக்டா இந்த மேட்டர் யூஸ் பண்ணும். என்ன பண்ண போற? என்ன பண்ண போற விஷயத்தை என்கிட்ட விட்டுரு. நீ என்ன பண்ற, எல்லா டீடைல்ஸும் கரெக்டா கேதர் பண்ணு. அப்பதான் கோபி நம்புவான். அதுக்கப்புறம் எப்படி போட்டு கொடுக்கணுமோ அப்படி நான் போட்டு கொடுத்துறேன். கவலை விடு. செல்வம், ஊர்ல இருந்து இப்பதான் வரீங்களா? இப்பதான் வந்தேன். ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்பாட்ட பணம் கொடுத்துட்டீங்களா? மாமா ஊர்ல இல்ல, லீலா கிட்ட கொடுத்துருக்கேன். லீலா நல்லா இருக்காளா? இருக்காங்க. என்ன ஒரு மாதிரியா சொல்றீங்க செல்வம்? அண்ணே, லீலா ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப அப்செட்டான மூட்ல பேசினாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மல் ஆனாங்க. என்ன, அந்த நேரம் பார்த்து கரெக்டா ரவி வந்துட்டாரு. அதான் எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. நான் அங்க போயிருக்கிற நேரம் பார்த்து ரவி வந்தது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. எனக்கு சங்கடமா போனதை விட லீலாவை தர்ம சங்கடப்படுத்திட்டோமோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு உறுத்தல். அதான். செல்வம், நீங்க தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அவர் ரொம்ப மாறிட்டாரு. அவர் முன்ன மாதிரி இல்ல. ஆமா செல்வம், அவர் மாறிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியா? நீ என்ன செல்வம் சொல்றதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்க நீ. ஆனா இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியல. நாமெல்லாம் பாக்குற ரவி வேற மாதிரி இருக்காரு, லீலா பாக்குற ரவி வேற மாதிரி இருக்காரு. நீ என்ன சொல்றீங்க செல்வம்? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா, நீ லீலா என்கிட்ட சொன்ன போது எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ரவிக்கு பெண் குழந்தைங்கன்னா அவ்வளவு வெறுப்பான். தனக்கு பெண் குழந்தைய பிறக்க கூடாது, ஆண் குழந்தை தான் பிறக்கணும்னு தினமும் சொல்லிட்டு இருப்பாரான். பிறந்திருக்கிறது 2ம் பொண்ணு. ரவியை பத்தி தெரியும்ல, அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு யோகிக்க முடியுதுல்ல. லீலா ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டிருக்கா. நீ எல்லாம் எங்க குடும்ப ராசி. இவ்வளவு நாளும் தனும் சிரமப்பட்டுட்டு இருந்தா. இப்போ ஒரு வழியா மாமா தனி கொடுத்தன ஆரம்பிச்சு அது நல்லபடியா போயிட்டு இருக்கு. அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க விடாம இப்படி ஒரு தகவலா? எனக்கு அப்பாவை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் மனசு எவ்வளவு பாடுபடும். எல்லாம் அப்பாவோட ராசி. என்ன செல்வம், வந்துட்டியா? பணம் எல்லாம் கரெக்டா எண்ணி கொடுத்துட்டியா? கொடுத்துட்டமா. என்ன, அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? பவானி பாஸ் பண்ணிட்டாளா? மார்க் ஷீட்லாம் வந்துருச்சா? பாஸா? ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருக்கானுங்களா? பரவாயில்லையா நீ? பவானி படிப்புல கூட ரொம்ப கெட்டிக்காரியா தான் இருக்கா. இந்த மாதிரி மெட்ராஸ்ல படிக்காம கூட அழகர் குளம்ன்ற சின்ன கிராமத்துல படிச்சு நல்ல மார்க் எடுத்திருக்கா. ரொம்ப பெரிய விஷயம் அண்ணி. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா நிர்மலா? எல்லாம் சம்மந்தியோட ராசி. பிறந்தா மகராசம் அவரை மாதிரி பிறக்கணும். வாழ்க்கையில வரத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு. பிள்ளைங்க வாழ்க்கை, கல்யாணம், பேரம் பேத்தி, இப்போ பவானியோட படிப்புன்னு சந்தோஷத்தை மட்டுமே ஆண்டவன் அவருக்கு கொடுத்துருக்கான். ஒரு தரகர் வேலை பாக்குற மனுஷருக்கு இத்தனையும் கூடி வருதுன்னா அது அவரோட நல்ல நேரமும் ராசியும் பண்ற வேலைதான்.
என்னாச்சு? டேய் ரவி, என்னப்பா உன் மூஞ்ச பார்த்தா ஒன்றும் சரியில்லை. போன இடத்துல மறுபடியும் ஏதாவது ஏடா கூடமா பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டியா? ஆமா, நான் தப்பானவன் தான், ஏடா கூடமா பண்றவன் தான். என்ன தவிர இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே யோக்கியமானவங்க, அப்படித்தானே? டேய், ஏன்டா இப்படி கோச்சிக்கிற? என்னடா ஆச்சு? ஒரு புருஷனுக்கு என்ன நடந்தா அசிக்குமோ எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. அவ என்ன மதிக்கலப்பா, தூக்கி எரிஞ்சிட்டா. நான் கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்றா. என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிட்டா. ஆத்திரப்பட்டு படபடன்னு பேசாத. என்ன ஆச்சுன்னு சொல்லு. நான் எந்த பிரச்சனையும் பண்ணலப்பா, அவ தான் வரமாட்டேன்னு சொல்றா. விவரமா சொல்லுப்பா. நான் போகும்போது அந்த செல்வம் இருந்தான், அதை கூட நான் பெருசா எடுத்துக்கல. லீலாவை கூப்பிட்டதுக்கு அவ எகத்தாளமா பேசுறா. இல்லப்பா, நடந்ததெல்லாம் மறந்துட்டு என் கூட வா லீலான்னு சொன்னேன். அதுக்கு அவ என்ன சொல்றா தெரியுமா? என்னையா நடந்துச்சு, எதுவுமே நடக்காதப்ப எதுக்கு இப்படி சொல்றேன்னு என்னைய எதிர்த்து பேசுறா. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு கேட்டதுல ஒன்றும் தப்புன்னு தோணல. கரெக்டா தான் கேட்டிருக்கான். ஏப்பா, உங்களுக்கு என்ன மூளை மழுகி போச்சா? என்னத்த கரெக்டா சொன்னா? போடா அறிவு கட்டவனே. இங்க இருந்து போனவனே ஏதோ நான் தெரியாம செஞ்சுட்டேன் மன்னிச்சிருக்கா, அந்த பொண்ணு உன் கூட வந்திருப்பா. அதை விட்டுட்டு அந்த பொண்ணு ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி நான் மன்னிச்சுட்டேன் மறந்துட்டேன் வா என் கூடனாக்கா எந்த பொண்ணுக்கடா கோவம் வராது? அவ கேட்டது கரெக்ட் தான். நான் யதார்த்தமா சொன்னா அவ இப்படி எடுத்துக்கிட்டா. சரி, லீலா வேற என்ன சொல்லிச்சு? புள்ளையும் என்னையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து விட்டுட்டு போன உன்னை நம்பி என்னால வர முடியாதுன்னு லீலா சொல்றா. நான் என்னத்த பண்றது? சரி, நான் உன்னை கேட்டா கோவப்படாம பதில் சொல்லுவியா? இங்க இருந்து போனிய அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனியா? இல்ல, எதுவும் வாங்கிட்டு போல. இல்ல. சரி, அந்த குழந்தைங்களை தூக்கி வச்சு ஏதாவது கொஞ்சினியா? அதுக்கு எங்க டைம்? நான் போகும்போது அவன் இருந்தான், அவன் போனதுக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சேன். ஏன்டா, இங்க இருந்து போகும்போது குழந்தைங்க ஞாபகம் இல்லை, அதுங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு போகணும்னு தோணலை, போனதுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்களை தூக்கலை கொஞ்சலை. அந்த பொண்ணு உன் கூட வரமாட்டேன்னு சொன்னது 100க்கு 100 கரெக்ட் தான். ஏண்டா, என்னடா மனுஷன் நீ? அடிப்படையில் மனுஷனா திருந்தனுட்டா. உன் தேவைக்கு ஏற்ற மாதிரி உனக்கு தேவைப்படும் போது பொண்டாட்டியை போய் வா வான்னு கூப்பிட்டா எவடா வருவா? அப்பா, அவளுக்கு வேலை கிடைக்க போற திமிரு எட்டி அரைஞ்சனா? என்னடா மனுஷன் நீ? செத்து பொழைச்ச பொண்டாட்டி, அதுவும் ரெட்ட குழந்தைங்க. புருஷன் தம் மேல பிரியமா இல்ல அப்படிங்கிற வருத்தம் தாண்டா அந்த பொண்ணுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கும். மத்த எதுவும் பெருசா தோணி இருக்காது. டேய், அவ்வளவுதான்டா, நீ மாற மாட்ட. லீலா எப்படியும் வேலைக்கு போய் அவ குழந்தைங்களை காப்பாத்திக்குவா. லீலாங்கிற ஒருத்தி உன் பொண்டாட்டிங்கிற விஷயத்த அடியோட மறந்துட்டு போய் வேலையை பாரு போ. ப்ளீஸ் பா, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. டேய், வேற வழியே இல்லடா. நீ மாறாத வரைக்கும் இனிமே இப்படிதான் நடக்கும். ப்ளீஸ், எனக்கு லீலா வேணும். நான் வாழணும். எனக்கு வாழ்க்கை வேணும்பா. லீலா என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. அவ என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கா. என் மனசு பூரா அவதான்ப்பா இருக்கா. நீங்க எப்ப என்ன எதிரியாவே பாக்குறீங்க? நான் அப்படி என்ன பெரிய பாவி? லீலாவை கூப்பிடறதுக்காக போனேன், அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவ இல்லாம என்னால இருக்க முடியாதுப்பா. அப்பா ப்ளீஸ், நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். அதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? லீலாவுக்கு உன் மேல நம்பிக்கை வர மாதிரி நீ தான் நடந்துக்கணும். நான் நல்லபடியா தான் நடந்துக்கிறேன், ஆனா எல்லாமே தப்பு தப்பா போகுது. முயற்சி பத்தாதுப்பா, நீ மாறணும். முழுசா உன் குணத்தை மாத்திக்கணும். அதெல்லாம் நடக்கும்பா. ப்ளீஸ்ப்பா, எனக்காக லீலாட்ட போய் பேசுங்க. என்னுடைய வேதனையும் என்னுடைய நிலைமையும் எடுத்து சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னா லீலா கேப்பா. அப்பா, நீங்க போய் எப்படியாவது லீலாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. வாங்க வாங்க. நீ பாட்டு உட்காரு, நீ ஏந்திருக்கிற. இல்லண்ணா, வீட்டுல விருந்தாளிங்க வந்திருக்காங்க. அப்படியா? ஆமாண்ணா. வரல இல்ல சாப்பிட்டு போலாம். பரவாயில்லம்மா, வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். வரேன். நல்லா விளையாட்டு. ஆமாப்பா, எழுந்ததுல இருந்தே சிரிச்சிட்டே இருக்காங்க. என்ன பவனி, போன காரியம் என்னாச்சு? அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வந்தாச்சுக்கா, கார்டு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னைய ஊத்து பாக்குறாவ. என்ன பாக்குற நீ? இந்தாங்கப்பா.
என்னது இது? மாணிக்க மாமா உங்ககிட்ட வாங்கினாரமே, செல்வம் வந்து குத்துட்டு போனாரு. பாருடா, செல்வம் தம்பி வந்துச்சா? ஆமாப்பா. அடடா, நான் இல்லாம போயிட்டேனே. பார், பண விஷயத்துல மாப்பிள்ளை இவ்வளவு கராரா இருக்கிறாரு. அப்புறம் செல்வம் தம்பி என்ன சொல்லிச்சு? குழந்தைகளை விசாரிச்சாரு. ஏதும் சாப்பிட குடிக்க கொடுத்தியா? சரி. அப்பா, ஆ, நீங்க வெளியில போனதுக்கு அப்புறம் அவர் இங்க வந்திருந்தாரு. யாரு? இவங்க அப்பா தான். ரவி மாப்பிள்ள வந்தாரா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அவர் வள்ளியன்னு மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவர் வந்த சமயத்தில் நான் எல்லாம் போயிட்டேன். சாப்பிட்டு தானே போனாரு? இல்லப்பா, அவரு சீக்கிரம் கிளம்பிட்டாரு. கடையை பார்க்குற அவசரமா இருக்கு. என்னமோ நான் வேண்டாத தெய்வம் இல்ல, நீங்க 2 பேரும் சேரணும்னு அதை நினைச்சா ரொம்ப திருப்தியா இருக்குமா? என்னதான் இருந்தாலும் அவர் மனுஷன் தானே. குழந்தை பிறந்தப்புறம் பார்க்காம இருக்க முடியுமா? என்னது, அப்பா வந்தாங்களா? என்ன சொன்னாங்க? அப்புறம் வேற என்ன சொன்னாரு? இல்லப்பா, அவரு என்ன கூட்டிட்டு போலான்னு தான் வந்தாராம். சந்தோஷமா இருக்குமா? அப்புறம் மத்தபடி பேசுனதெல்லாம் நல்லபடியா தானே பேசினாரு? நல்ல விதமா தான் பேசினாரு. நீங்க இல்லைன்னதும் அவர் திரும்பி போயிட்டாரு. ஆனா மறுபடியும் வந்து கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காருல்ல? ஆமாப்பா. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. எவ்வளவு துடிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு. ஆண்டவன் கண் திறந்துட்டான். எப்படியோ உன் பிரச்சனை நல்லபடியா தீர்ந்துருச்சுமா. அப்பா, சாப்பிட்டீங்களாப்பா? வேணாம்மா, வழியில நானும் பவனி சாப்பிட்டு தான் வந்தோம். இப்ப நீ சொன்னதை கேட்டதும் மனசு நிறைஞ்சு போயிடுச்சு. அம்மா சக்தி, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? சாயந்தரம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும். ஆபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆபீஸ் இருக்கணும். என்ன? சரிம்மா, வரேனே. சரிம்மா. இதை எடுத்துக்கப்பா. சக்தி ஆஃபீஸ் போயிடுச்சா? போயாச்சு. நீங்க எங்க போயிட்டு வரீங்க? இல்லை, மயிலாப்பூர் வரைக்கும் போயிருந்தேன். கபாலீஸ்வர் கோயிலில் விசேஷம், அதான் சாமி விட்டு வந்தேன். இந்த பிரசாதம். ஏன் மயிலாப்பூர்ல இருக்க சாமி உங்க வான்னு கூப்பிச்சா? ஏய், என்னடா இப்படியே பேசுறது? வேற எப்படி பேசுவாங்க? நம்ம இருக்க நிலைமை என்ன? நம்ம எவ்வளவு பெரிய சிக்கல மாட்டிருக்கோம். நிலைமை நல்லா தெரிஞ்சோம் இந்த ஆளுக்கு திருவிழா பொண்ணாக்கு இதெல்லாம் கேக்குதா? அட போற வேலை எவனா பாத்துட்டா நம்ம நிலைமை என்ன வருது? அஞ்சன வாசம் அந்த பாண்டவர்கள் மாதிரி இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கோம். ஒழுங்கா வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதானே? மைனர் மாதிரி ஊர் சுத்திட்டு இருக்காரு. ஏன் உன்னால ஒழுங்கா வீட்டுக்குள்ள இருக்க முடியாதோ? உங்களை வச்சுக்கிட்டு நான் படுற பாட அனுபவிக்கிற அவസ്ഥை எனக்கு தான் தெரியும். அட ஆபீஸ்ல இருந்து ஒரு போன் வந்தா பயந்து சாக வேண்டியதா இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இந்த ஊர்லயும் பிரச்சனை பண்ணா ஓரத்துக்கு வேற ஊர் இல்ல. புரிஞ்சு நடந்து தொலைங்க. என்னங்க, எதுக்கு எடுத்தாலும் இப்படி வெடுக்குன்னு பேசுறாங்க? ஒரு மூர்க்க பையனை பெத்துட்டேனேன்னு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. இந்த பாரு, வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? உண்மையை தானே சொன்னா அதானே கரெக்டு. நான் தான் தப்பு பண்ணி தொலைஞ்சிட்டேன். அதை இப்போ அனுபவிக்கிறேன். இந்தா இதைப்படி. இந்த பாரு, இனிமே நான் எந்த பொது இடத்துக்கும் போக மாட்டேன். இது அவன்கிட்ட சொல்லு. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ அக்கா, நான் சர்வ பேசுறேன்.
சரோவா என்ன நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. லீலா கிட்ட கொஞ்சம் பேசணும், கூப்பிடுறீங்களா? இருமா, லைன்ல இரு, கூப்பிடுறேன். ஹலோ அக்கா, லீலா, நான் தான் பேசுறேன். எப்படிக்கா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன் உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குக்கா. அப்புறம் குழந்தைங்க எப்படி இருக்காங்க? குழந்தைங்களும் நல்லா இருக்காங்க. மருந்தெல்லாம் டயத்துக்கு சாப்பிட்றியா? அதெல்லாம் வேலைக்கு சாப்பிடுறேன்க்கா, எந்த பிரச்சனையும் இல்லை. இது பாரு, மருந்தெல்லாம் டயத்துக்கு சாப்பிடணும். 2 குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்குறது சாதாரணமான விஷயம் இல்லை என்ன? சரிக்கா. அக்கா, என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? ஒரு நிமிஷம் இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம்.